நீங்க ஒரு ஐஃபோன் யூசரா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். ஐஃபோன்ல டயலர் பேட் இருக்குல்ல, அத ஜஸ்ட் எடுத்தா கால் பண்ணதுக்கு தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுல நெறைய சீக்ரெட் ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்ஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு யாராவது மொபைல்ல மிஸ்டு கால் ஏதாவது குடுத்துட்டா, அந்த நம்பர் உங்க மொபைல்ல சேவ் பண்ணல அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த நம்பருக்கு கால் பண்ணணுமா, இல்ல மெசேஜ் பண்ணணுமா, இல்ல ஆட் கான்டாக்ட் குடுக்கணுமா அப்படிங்கிறது சிம்பிளா வந்துரும். அதுல போயிட்டு ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். செகண்டா என்ன ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்க டயல் பேட ஓப்பன் பண்ணிட்டு, கால் பண்ற கிரீன் பட்டன் இருக்குல்ல, அத டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா, லாஸ்ட்டா யாருக்கு கால் பண்ணீங்களோ, அவங்களுக்கு கால் போகும். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. ஈஸியா இந்த மாரி டபுள் டேப் பண்ணி ரீடயல் பண்ணிக்கலாம். 3வதா என்ன ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் பெர்சன் இருப்பாங்க. அவங்க கால் பண்ணும்போது வேற ரிங்டோன் இல்ல வைப்ரேஷன் டிஃபரெண்டா அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அவங்க கால் பண்ணும்போது அந்த ஃபீல் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் மொபைல்ல ஃபோன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கான்டாக்ட்ஸ்குள்ள போய்க்கோங்க. யாருக்கு நீங்க ஸ்பெஷல் பெர்சனா நினைக்கிறீங்களோ, அவங்க நேம ஜஸ்ட் செர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல கார்னர்ல எடிட்ன்னு இருக்கும். அந்த எடிட்ல போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா, ரிங்டோன் அப்படின்னு காமிக்கும். அதுல டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த ரிங்டோன் அவங்களுக்கு மட்டும் தனியா வைக்கணும்னு தோணுதோ, அத ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிஃபரெண்ட்டா வச்சுக்கலாம். அவங்க கால் பண்ணும்போது ஸ்பெஷலா ஒரு ஃபீல் ஆகும். 4வதா என்ன ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அன்னோன் நம்பர்லேருந்து வர கால அப்படியே சைலன்ட்டா மாத்திரலாம். நம்ம மொபைல்ல யார் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ, அவங்க நம்பர் வந்தா மட்டும் ரிங் ஆகுற மாதிரி ஈஸியா வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் செட்டிங்ஸ் உள்ளாடி போய்க்கோங்க. போயிட்டு லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ்ன்னு இருக்கும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா, இதுல ஃபோன் அப்படின்னு செர்ச் பண்ணுங்க. ஃபோன் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழ வாங்க. அங்கேயே கிளியரா காமிக்கும். சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல ஆஃப்ல இருக்கும். ஜஸ்ட் போயிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இனி தெரியாத நம்பர்லேருந்து யாராவது கால் பண்ணா, ஜஸ்ட் ரிங் ஆகாது. சைலன்ட்ல இருக்கும். மிஸ்டு கால்ல தான் இருக்கும். இல்ல மொபைல் கையில இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ரிங் ஆகி உங்கள டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாது. நல்லா இருக்குல்ல? இது கூட யூஸ் பண்ணி பாருங்க. 5வதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஸ்பீடு டயல் ஆண்ட்ராய்டுல எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஐஃபோன்ல எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் டயலர் பேட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, எண்டுல இருக்கும் ஃபேவரைட்ஸ். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, மேல கார்னர்ல பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பல் காமிக்கும். அத கிளிக் பண்ணி யாரோட நம்பர் நீங்க ஸ்பீடு டயல்ல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள ஜஸ்ட் செலக்ட் பண்ணி உள்ளாடி ஆட் பண்ணிட்டா போதும். ஈஸியா செட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.